ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தைத்யௌகே புஜகமுகானிலேன தப்தே दैत्यौगे भुजगमुकानिलेन तप्ते तेनैव त्रिदशकुलेऽपि किञ्चिदार्ते तेनैव त्रिदशकुलेऽपि किञ्चिदार्ते कारुण्यात् तव किल देव वारिवाहाः कारुण्या तव किल देव वारिवाहाः प्रावर्षन् अमरगणान् न दैत्यसङ्गान् प्रावर्षन् अमरगणान् न दैत्यसङ्घान् दैत्यौगे भुजगमुकानिलेन तप्ते तेनैव त्रिदशकुलेऽपि किञ्चिदार्ते दैत्यौगे भुजगमुकानिलेन तप्ते तेनैव त्रिदशकुलेऽपि किञ्चिदार्ते कारुण्यात् तव किल देव वारिवाहाः प्रावर्षन् अमरगणान् न दैत्यसङ्गान् कारुण्या तव किल देव वारिवाहाः प्रावर्षन् अमरगणान् न दैत्यसङ्घान्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். தேவர்களும் அசுரர்களும் இப்போ ரொம்ப உற்சாகத்தோட மேலே மேலே கடைய ஆரம்பிக்கிறா. அப்போது புஜகமுக வாசுகி பாம்பின் வாயிலிருந்து வீசிய அனிலேன அனல் காற்றினால தைத்யௌகே அசுரர்களோட கூட்டம் தப்தே ரொம்ப கொதித்து அந்த வெப்பம் தாங்க முடியாமல் தவிக்கிறார்கள். தேனையேவ அந்த அனல் காற்றினாலேயே த்ரிதஷ குலே அப்பி தேவர்கள் கூட்டங்களும் சற்று துன்பமடைகிறார்கள். ஏன்னா இவா தூரக்க இருக்கா, வாய்ப்பகுதியில் தான் அதிக அனல் காற்று, வால் பகுதியில் தேவர்கள் இருந்ததுனால அவ்வளவு பாதிப்பில்லை. தேவ பெருமானே தவ காருண்யாது உங்களுடைய கருணையால் வாரிவாகா முகில்கள் அதாவது மேகங்கள் அமரகணான் தேவர்கள் கூட்டத்தின் மீது பிராவர்ஷன் மழை பொழிந்தன, தைத்திய சங்கான் அசுரர்கள் கூட்டத்தின் மேல் நாக்கில மழை பொழியவில்லை அல்லவா. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தைத்யௌகே புஜகமுகானிலேன தப்தே தேனைவ த்ரிதசகுலேபி கிஞ்சிதார்த்தே காருண்யாத் தவ கில தேவ வாரிவாஹாः பிராவர்ஷன் அமரகணான் ந தைத்யசங்கான். தேவதேவா குருவாயூரப்பா, இப்படி தேவர்களும் அசுரர்களும் அந்த மந்தர மலையை வச்சு பார்க்கடலை கடைஞ்சு கொண்டிருந்த பொழுது அந்த வாசுகி பாம்போட வாயிலிருந்து அப்படியே விஷக்காற்று வெளியில் வருது. அதனால் அசுரர்களோட கூட்டம் அந்த விஷக்காற்றோட தாக்கத்தை தாங்க முடியாமல் ரொம்ப துன்பப்படுறா. வால் பக்கம் இருந்த தேவர்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பில்லை, ஆனால் அவளுக்கும் இந்த நச்சுக்காற்று அந்த பக்கமும் இவர்களுக்கும் கஷ்டம் ஏற்பட்டது. அப்போ பகவானோட அருளால் வானத்தில் மேகங்கள் தேவர்களுக்கு கொஞ்சம் மழையை பொழிந்து அந்த அந்த சுடுகாற்று அதோட தாக்கத்திலிருந்து அவளை காப்பாற்றியது
அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்கள் மேலே இந்த மாதிரி மழை பொழியலை அப்படின்னு பட்டதிரிகள் சொல்கிறார். நமக்கு தோணலாம் ஏதோ ரொம்ப பகவான் கொஞ்சம் ரொம்ப பார்ஷியலாக ரொம்ப பக்ஷபாதமாக இருக்கார் போல் இருக்கு, தேவர்களுக்கு ரொம்ப உதவி பண்ணணும், அசுரர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறார் போல் இருக்கு அப்படின்னு தோணலாம். அப்படி இல்லை. இந்த நிலைமையில் இந்த இடத்துல ஆக்சுவலாக தேவர்கள் ரொம்ப வீக்காக இருந்தா, அவர்கள் லக்ஷ்மி கடாட்சத்தை முழுக்க இழந்துட்டா, அவள் ரொம்ப வீக்காக இருக்கா. அதனால தான் பகவான் முதல்லையே பிளான் பண்ணி அவள் வால் பக்கம் இருக்கணும், அவள் வாய்ப்பக்கம் இருந்தால் அவளால் தாங்க முடியாது அந்த வேகத்தை, அந்த நச்சுக்காற்றோட வேகத்தை அப்படின்னு தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அப்படியும் அந்த நச்சுக்காற்று இவாளை தாக்குற போது இவாளுக்கு ரொம்ப சூடு, அந்த சூடு கூட தாங்க முடியாத நிலைமையில் இருக்கா தேவர்கள். அதனால அங்கே மழை பொழிகிறார். இவா 2 பேருமே ஓரளவுக்கு ஈக்குவலான பலத்தோடு இருந்தால் தான் கடையிறது முடியும், இல்லைன்னா கடைய முடியாது இல்லையா. அதனால அசுரர்களுக்கு தனியாக அனுகிரகம் எதுவும் பண்ணாமல் இவாளை கொஞ்சம் கொஞ்சம் சக்தியை கொடுத்து இந்த கடைகின்ற வேலையை செய்வதற்கு அந்த ரொம்ப பலவீனமாக இருக்கிற தேவர்களுக்கு பகவான் உதவி பண்ணுறார்.